நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. காலமட்டி வியாபாரி சுப்பண்ணன், தெரியாத ஆளே கிடையாது. மேலப்பாளையம் சந்தையில நல்லா 2 மாடு வச்சிருக்கீங்க. செவல நேரம். ஒரு இது வந்து என்ன கலரு? பால் கலரா இல்ல மயிலையா? மயில. பல்லு எப்படி என்ன யாது? அவ்வாறு பல்லு. குணவளம் எப்படி இருக்கிறேன்? குணம்லாம் எப்படி இருக்கு? குணம் நல்ல குணம், சாதுவான குணம் தான். எப்படி சொல்றியோ? விலை ஒரு 90 ரூபா கொடுத்துருவோம். எவ்வளோ? 90 ரூபா. 90 ரூபா. இதுவரை கேள்வி இருக்கியா? இது வரைக்கும் யாரும் கேட்கல. நீ விலையே இல்ல, யாரும் கேட்கல, யாருமே கேட்கல. அந்த கண்ணுட்டி எப்படி சொல்லுதியோ? கண்ணுக்குட்டி 47 ரூபா சொன்னேன். 47 ரூபா. எதுவரை கேள்வி இருக்கு? 40,000 கேட்டா வேண்டாயிதான் கேட்டு போறான். 40,000 பிடிச்சி கொடுத்தா கைத்து என் மேல ஓட்டு போறான். சும்மா வேணும்னு கேட்டு போறாவ. சும்மா வேண்டாக்கி எவ்வளவுனா ஃபைனல்ல விடுவிய? 45 ரூபா விட்டுறலாம். 45 விட்டுற வேண்டியதான். ஒரு சனமாடு எத்தனை மாசம் சனம் இருக்கும்? இது 7 மாசம் இருக்கும். 7-7.5 மாசம் இருக்கும். மாடு எத்தனை ஆயித்து மாடா இருக்கும்? 3 ஆயித்து மாடு. மாடு கண்ணுட்டி எந்த இடத்துல கரெக்டா காட்டுங்க பாப்போம். எந்த சைடு? இந்த சைடு தான் எப்போதுமே கண்ணுட்டி இருக்குமோ? இந்த சைடு தான் இருக்கும். தட்டி பார்த்தா தெரியுதுண்ணே. எத்தனை மாசம் இருக்கு சொன்னீங்க? 7 மாசம் கன்ஃபார்ம் வச்சுறேன். கேரண்டியா சொல்லலாம். சரி, ஓகே. கறவை எவ்வளவு வரும் மாட்டுலாம்? எப்படி? 15 ஒரு நாளைக்கு 7.5க்கு தப்பே இருக்காது. இல்லட்டா 8-7 கறக்கும். சரி, எவ்வளவு விலை சொல்றீங்க? 60 ரூபா. 60 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு ஃபைனலா விடலாம்? 55 விடுவோம். 55 கொடுக்கலாம். எது வரை கேள்வி இருக்கு? 50 ரூபா கேட்டுட்டு இருக்காங்க. 50 ரூபா வரை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதானே? நம்ம எந்த ஊர் வியாபாரி? டவுன் வியாபாரி, தாளை தெரு. அந்த வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு கண்ணு மாடு. கண்ணு மாடுமா? எத்தனை ஆயிரத்து மாடு கண்ணு மாடா இருக்கும்? 4,000 கண்ணு. என்ன கண்ணியா? பொட்டை கண்ணுமா? வெட்டை கண்ணு. ஆமா. சரி, வாங்கிட்டு போனா அதிர்ஷ்டம் நம்மளுக்கு. ஆமா. கறவையில வருது மாட்டுல? கறவை 5 இருக்குமா? 5 லிட்டர் இருக்கு. ஆமா. ஒரு நேரத்துக்கு 5 இல்ல நேரத்துக்கு 5 இருக்கு. ஒரு நாளுக்கு தப்பு வராது. அப்படிதானே? தப்பு. சரி, எவ்வளவு விலை சொல்லியோ? 35 ரூபா சொன்னமா? எவ்வளவு ஃபைனலா விடுவியா? என்னமா? எவ்வளவு ஃபைனலா விடுவியா? 32 ரூபா விட்டுறாங்க. எவ்வளவு கேள்வி இருக்கு மாடு? மட்டத்தை கேட்காங்க. நீ சந்தை சரியில்லை. சரியில்லை. சரி, இது கிடாரியா? என்னமா? இது கிடாரியா? அப்படி 6 பல் தாமா? 6 பல்லு. ஆமா. இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு ஃபைனலா விடலாம்? 20 ரூபா விட்டுறலாம். கிர்ரு கிராஸான மாடு. நல்ல ஒரு அருமையான கிர்ரு மாடு. ஒரு கிடாரி கண்ணோட நிற்கு. இந்த மாடை வாங்கி யாரோ கட்டியிருக்காங்க. கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ். சரிங்களா? ஜெர்சி கிராஸ்ல கண்ணுக்குட்டி மாடு. என்ன ஒரு 3 ஆயிரத்து மாடா இருக்கும். கறவை எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர் பால் தப்பு வராது. அதுக்கு மேல வரும் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா 8 லிட்டர் பால் கண்டிப்பா இருக்கும். ஆனா மாடு பார்த்தீங்கன்னா கறவை அருமையா இருக்கும். அதே மாதிரி இது நம்ம ஏரியா மாடுனால வெயில் மழை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சரிங்களா? காட்டு மேய்ச்சல் தேவையில்லை. அதே மாதிரி கண்ணுட்டி நல்லா இருக்கு. கண்ணுட்டி பாருங்க, ஜெர்சி கிராஸான கண்ணுக்குட்டி. இது ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்கன்னா ஒரு 35 ஒரு 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா மாடு நல்ல மாடு. குணவளம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா மாடு நல்லா தரமான எருமை. ஒரு கண்ணு மாடு தான். மாடு இப்போ இனி ஒரு மினிமம் ஒரு வாரம் தான் இருக்கும். சரிங்களா? மாடு நல்லா சூப்பர். கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நம்ம ஏரியா மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கறவை எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் பால் வரும். அவ்வளோதான் வரும். ஆனால் அது ப்ரைஸ் எவ்வளோ சொல்லாங்கன்னு தெரில. ஆனால் நல்ல மாடு. அந்த ஐயா தான் வச்சுருக்காங்க மாடு. தூத்துக்குலேருந்து இந்த மாடு வந்திருக்கு. சரிங்களா? நல்ல ஹெவி சைஸான மாடு தான். நல்ல கறவை நல்லா சூப்பராக வரும். எருவு மாடுனாலே மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. ரொம்ப வந்து இதில் நம்ம பக்கத்தில் நல்ல ஒரு குளம் இருந்தால் போதும். அது பாட்டில் கால்நடை தொழிலர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கும். இந்த மேலப்பாளையம் மாட்டு சந்தை என்னைக்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அதிகாலையில் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை. வந்து எத்தனை மணிக்கு முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 9:30 இந்த மாதிரி டைமில் அந்த சந்தை முடியுது. இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலப்பாளையம் வரணும்னா நீங்கள் வந்து புது பஸ் ஸ்டாண்ட், திருவள்ளி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருந்து ஒரு பஸ் ஏறி இங்கே நம்ம வரலாம். பக்கத்தில் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் சந்தைக்கு வரலாம். இங்கே வந்து எல்லா விதமான மாடுகள் வரும். லோ பட்ஜெட் மாடு ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகுது மாடுலேருந்து ஒரு 45,000 50,000 வரைக்கும் மாடுகள் வரும். எருவு மாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு, சன மாடு, இளங்கன மாடு, எல்லா விதமான மாடுகள் வரும். காளை மாடுகள் அதிகமாக வரும். எப்படி விருப்பமோ